அப்போது சம்பவம் செய்யும் வேலையெல்லாம் 5-6 மாதம் ஒத்தி போடு. அந்த மாதிரி ஜூன் வரைக்கும் கம்பெனியில் ஒரு சம்பவம் நடக்கூடாது. நம்ம எந்த விழாக்களுக்கும் போகக்கூடாது, எந்த விருந்துகளுக்கும் போகக்கூடாது. எங்கே கூப்பிட்டாலும் அது வந்துங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அப்படின்ட்டு எதுக்குமே கலந்துக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆயிருன்னா நம்மளை கூப்பிட்டு ப்ரெசென்ட் பண்ண விட்ருவாங்க. நம்மளால் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுலேயே தான் தப்பு கண்டுபிடிப்பார். அதனால் எந்த மீட்டிங்க்கும் பெருசாக போகாதீங்க. அமைதியின் வழியில் போயிடுறது நல்லது. அப்போ ஜனவரி 10 குரு வந்தால் பதவி பறி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிச்சயம் வேலை போயிடும். இதுதான் கசப்பான உண்மை. நிச்சயம் வேலை போயிடும். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, துலாத்துக்கு ஆஃப்டர் ஜூன்னு சொல்ல போகிறேன். இவங்களுக்கு பிஃபோர் ஜூனு, அவங்களுக்கு ஆஃப்டர் ஜூனு. இப்போது இந்த வேலை போகுங்கிறத எப்படி? நான் யார் தெரியுமா? நான் தான் வைஸ் பிரசிடென்ட். இருந்துட்டு போங்க, இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை. நான் யார் தெரியுமா? நான் தான் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர். யாராக வேணா இருக்கு. சில பேருக்கு வேலையே போயிடும், அல்லது சில பேருக்கு வேலை போகிறது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. இன்னார்கிட்ட வாங்கினேன், இவ்வளோ காசு வாங்கினேன்,